அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா பணக்கார வாழ்வை தரும் கிரக அமைப்பு. யார் பார்த்திங்கன்னா பணக்காரனாக ஆவாங்க? ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா உழைப்பே இல்லாமல் பணக்காரனாக வந்துடுவாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், எவ்வளோதான் உழைச்சாலும் போராடினாலும் அவங்களுக்கு கிடைக்கிறதான் கிடைக்கும். பெரிய அளவுக்கு ஒரு சில பேரெல்லாம் டெவலப் ஆகாமல் இருப்பாங்க. ஆனால் உழைப்பு அந்த அளவுக்கு உழைப்பு போடுவாங்க. ஒரு சில பேர் உழைக்கவே மாட்டாங்க, உழைப்பே அவங்களுக்கு இருக்காது. திடீர்னு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தராகவும் பணக்காரன் ஆகிறவங்களாம் பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்பு தான். அந்த கிரக அமைப்பு பார்த்திங்கன்னா பிறக்கும் போது அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட காலத்தில் நடக்கக்கூடிய அந்த தசாபுத்தி, அந்த டைமில், அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தராகவும் பெரிய ஒரு பணக்காரனாகவும் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாகவும் மாறுறதை பார்க்க முடியுது. அதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான அமைப்பு பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. லக்னம் ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான அமைப்பு 2ஆம் இடம் தான். அதனால தான் 2ஆம் இடத்தை தனஸ்தானம்னு சொல்கிறாங்க. அப்போ 2ஆம் அதிபதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ராசி 12 லக்னம் இதில் தான் பிறந்திருப்பாங்க யாராக இருந்தாலுமே. அப்போ அந்த 12 ராசி, இந்த 12 லக்னத்துக்குள்ளே அந்த ஏதோ ஒரு லக்னம், மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஏதோ ஒரு லக்னம் வந்துடும். அப்போ அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நல்லா இருந்து பணத்தை கொடுக்குற கிரகம், தனத்தை கொடுக்குற கிரகம், பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம் குரு பகவான். அந்த ஜாதகத்தில் குருவும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக மாறுறதை பார்க்க முடியுது. இப்போ 2ஆம் இடங்கிறது தனஸ்தானங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். 9ங்கிறது ரொம்ப முக்கியம், அதிர்ஷ்டம். 11ங்கிறது லாபம். அது 11ங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பணத்தை, வரக்கூடிய பணத்தை வச்சு எந்த அளவுக்கு அவங்க லாபம் கிடைக்குது, அதாவது செலவு பண்ணாமல் எந்த அளவுக்கு பணம் பெருகுதுங்கிறது குறிக்கிற இடம் இந்த 11ஆம் இடம். அப்போ 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். உதாரணம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடக லக்னம் எடுத்துக்கலாம். கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிறந்திருக்காரு, அவர் பணக்காரன் ஆகணும்னா ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 3ஆம் இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் 4ஆம் இடத்துலலாம் போய் சூரியன் நீச்சமாகிடக்கூடாது, கெட்டுப்போகக்கூடாது. அப்போ 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி சூரியன் நல்ல ஒரு நிலைமையிலிருந்து பாக்கியாதிபதி, கடக லக்னத்துக்கு பாக்கியாதிபதி யார்? குரு. அந்த குரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு, இப்போ 9ஆம் இடத்துலேயே குரு இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு அருமையான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 9ஆம் இடத்து கடக லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருந்து 9ஆம் இடத்துலேயே இருந்து 11ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக மாறிடுவார். அது கரெக்டாக அந்த தசாபுத்தி வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தியெல்லாம் வந்துச்சுன்னா பிரச்சனையில் தான் மாட்டுவாங்க. அப்போது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி முக்கியங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கு எடுத்துட்டோன்னா இப்போ 2ஆம் அதிபதி சுக்கிரன் வருவார். இப்போ 2ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது நல்லது தான். இப்போ 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் 7ஆம் இடத்துலையும் இருக்கலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடம், இன்னொரு சொந்த வீடு சுக்கிரனுக்கு. அந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை லைஃப் லாங்காக அவங்க பார்த்துருவாங்க. குரு, மேஷ லக்னத்துக்கு குரு பார்த்திங்கன்னா யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் கெட்டு போகாமல், உங்களுக்கு குரு ராகுவோட போய் சேராமல், கிரகண தோஷம் அடையாமல், சனியோட சேர்ந்து எல்லாம் பார்த்திங்கன்னா குரு கெடவே கூடாது. அதேமாதிரி சூரியனோட சேர்ந்து நெருக்கமான டிகிரி, ஒரு 3 டிகிரி 4 டிகிரிக்கெல்லாம் சேர்ந்தால் கம்ப்ளீட்டாக அஸ்தமனம் ஆயிடுவார் குரு. அப்போ அஸ்தமனம் ஆகாமல் குரு இருந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்து 11ஆம் அதிபதி சனி, லாபத்தை கொடுக்குற கிரகம் சனியும் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கை, லக்ஸுரியான ஒரு லைஃப் ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிச்சிருவார். அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும், ஆர்வம் இருக்கும், அது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே கனவாகவே அப்படியே அவங்க வாழ்க்கை போயிடும். அப்போ தனத்தை கொடுக்குற கிரகம், பொருளாதாரத்தை கொடுக்குற கிரகம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அதே மாதிரி குரு நல்லா இருக்கணும். குரு தாங்க மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய அமைப்பே குரு தான். அதாவது குரு முழுமையான சுபகிரகம், சுக்கிரன் ஒரு அரை சுபகிரகம். இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், பயங்கரமான ஒரு பெரிய ஒரு பணக்காரனை மாறிடணும்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும். அப்படி இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதுவும் எல்லாமே எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறிடும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா
அது ஒரு அரை சுபருங்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை. இப்போ குரு கெட்டு போனவங்க வந்து பார்த்திங்கன்னா குரு நீச்சமாக இருக்கும், குரு அஸ்தமனமாக இருக்கும், எல்லாம் கெட்டு போயிருக்கும், சனியோடு ராகோடு இருந்திருக்கும். ஆனால் சுக்கிரன் அவங்க ஜாதகத்தில் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு அவங்களும் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ சுக்கிரனும் நல்லா இருந்து குருவும் நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு பிரம்மாண்டமான கோடீஸ்வரனா அவங்க வந்து மாறிடுவாங்க, அதில் டவுட்டே வேண்டாம். அது அந்த தசை ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாருங்கள் சுக்கிர திசை தூக்கி விட்டுரும், ஒரு சில பேர்த்துக்கு ராகு திசை ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்களாம் பாருங்கள் ராகு திசையில் பெரிய பணக்காரனாக மாறினவங்களாம் நிறைய பேர். சனி திசை அதே மாதிரி தான், 19 வருஷம் சனி திசையும் அதே மாதிரி தான். சனி திசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா லக்னத்துக்கும் சனி நல்லது பண்ண மாட்டார், ஒரு சில லக்னங்கள் தான் சனி நல்லது பண்ணுவார். அந்த 19 வருஷம் சனி திசையிலையும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு சில பேர் 30 வயசுக்கு மேலே டெவலப் ஆவாங்க, ஒரு சில பேர் 50-55 வயசுக்கு மேலே தான் அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை பார்ப்பாங்க. எல்லாம் நேரங்காலம் தான், எல்லாம் டைம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒருத்தர் பணக்காரனாக மாறணுன்னா ஒரு உருவெடுக்கணுன்னா ஜாதகத்தில் 2ஆம் இடம் கெடவே கூடாதுங்க. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்து 2ஆம் அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போய் பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்களால வாழ முடியாது. அதோ தேவையளவுக்கு சாப்பாடு துணிமணி ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர பெரிய அளவுக்கு அவங்களால வாழ முடியாது. பெரிய ஒரு ஆடம்பர வாழ்க்கையோ சொகுசு வாழ்க்கையோ ஒரு பணக்கார வாழ்க்கையோ கண்டிப்பாக ஜாதகர் வாழவே முடியாது, அது டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம். அப்போது ஜாதகத்தில் குரு ரொம்ப முக்கியம், எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க. இப்போ குரு வந்து பாருங்கள் துலாம் லக்னத்துக்கும் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கும் குரு நல்லது பண்ண மாட்டார், ஆனால் குரு கெட்டும் போகக்கூடாது. குரு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பில் மறைமுகமாக ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துட்டாருன்னா குரு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதே மாதிரி சுக்கிரன் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் கெடவே கூடாதுங்க. சுக்கிரன் சனியோடு சேரவே கூடாது, சுக்கிரன் ராகோட சேரவே கூடாது. செவ்வாய் கூட சுக்கிரன் சேர்ந்தால் கூட உங்களுக்கு பெருகு மங்கள யோகமாக வேலை செய்யும். ஏன்னா சுக்கிரன் வந்து சனியோடைய ராகோடைய இருட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த சொகுசு வாழ்க்கையை வந்து முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போயிடும். இப்போ நிறைய பேர் பாருங்கள் சுக்கிரன் சனி நெருக்கமான டிகிரியில் இருக்கும், ராகோட சேர்ந்தவங்களாம் பாருங்கள் அவங்க நினச்ச மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது, ஏதோ ஒன்று அவங்களுக்கு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் நெருக்கமான டிகிரி அதுதான் ரொம்ப முக்கியம், டிகிரிங்கிறது ரொம்ப முக்கியம். சனியோடையோ இல்லை ராகுடையோ நெருக்கமாக போய் சுக்கிரன் கெடாமல் இருக்கணும், அஸ்தமனம் ஆகாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு வாழ்க்கை ஜாதகர் வாழ்வாங்கிறதுங்கள சந்தேகமே கிடையாதுங்க. ஒருத்தர் நல்ல ஒரு பணக்காரனா கோடீஸ்வரனாக மாறணுன்னா திடீர் பணக்காரனாக ஒரு சில பேர்லாம் மாறுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் வந்து பாருங்கள் 2ஆம் அதிபதி நல்லாயிருக்கும், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி நல்லாயிருக்கும், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி நல்லா இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி நல்லா இருப்பார். அப்படி இருந்தால் தான் அவங்களால நிறைய லாபத்தை வாழ்க்கையில் பார்க்க முடியும். லாபம்னா என்ன, பல வகையில் லாபம் வரும், ஏதோ ஒரு மூலமாக அவங்களுக்கு எப்படியோ அவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இதெல்லாமே அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் தாங்க ஜெயிக்க முடியும். அதே மாதிரி லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி கெட்டு போய் இப்போ இந்த அமைப்பெல்லாம் இருந்துட்டாருன்னா நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழ மாறும். இப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கணும், ஜாதகர் வந்து எதை அனுபவிப்பார், அந்த வரக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அந்த கொடுப்பனையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் முழுசாக அனுபவிக்கிறாரா இல்லையா, இது லக்னம் லக்னாதிபதி வச்சு தான் நம்ம பரிபூர்ணமாக முழுமையாக சொல்ல முடியும். அப்போ ஜாதகத்தில் லக்னம் முக்கியம், 2ஆம் அதிபதி முக்கியம், 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி முக்கியம், 11ஆம் அதிபதியெல்லாம் நல்லா இருந்துட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோகா வாழ்க்கை ஜாதகர் வாழ்வாங்கிறதுல டவுட்டே வேண்டாம். இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு செல்வந்தர் யோகம்னு சொல்லுவாங்க, மகாதன யோகம் கூட சொல்லுவாங்க. மகாதன யோகம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அவங்க ஜாதகத்திலலாம் பாருங்கள் இந்த 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இதெல்லாம் நல்லாயிருக்கும், பக்காவாக இருக்கும், ஜாதகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்பு அந்த கிரகங்களெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருந்தால் தான் அவங்களால ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரனாக வாழ முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, ஜாதகத்தில் வந்து 2ஆம் அதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், 11ஆம் அதிபதி எப்படி இருக்கார், முக்கியமாக லக்னாதிபதி எப்படி இருக்கார், இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.